இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஊருக்காக இவ எவ்வளவு செஞ்சிருக்கா? அது எல்லாத்தையும் மறந்துட்டு நன்றி கெட்டத்தனமா பேசுறீங்க. இவளுக்கு வேணும். ஊரை பத்தி எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கால, அதுக்காக தான் நீங்க எல்லாரும் சேர்ந்து இவளுக்கு திருட்டு பட்டம் கட்டுறீங்களா? அப்ப நகைக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. இந்த ஊருக்காக இவ எவ்வளவு செஞ்சிருக்கா? அது எல்லாத்தையும் மறந்துட்டு நன்றி கெட்டத்தனமா பேசுறீங்க. இவளுக்கு வேணும். ஊரை பத்தி எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கால, அதுக்காக தான் நீங்க எல்லாரும் சேர்ந்து இவளுக்கு திருட்டு பட்டம் கட்டுறீங்களா? அப்ப நகைக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. ஏங்க, நீங்க இன்னும் எவ்வளவு நேரம் கேட்டாலும் அவங்க பதில் சொல்ல போறதில்ல. சைலண்டா இருந்து காரியம் சாதிக்க பாக்குறாங்க. புதையல் நகையை நாம மறந்துட வேண்டியதுதான். கிளம்புங்க. அதை எப்படி மறக்க முடியும்? புதையல் நகையை திருடி வச்சுக்கிட்டா நாங்க சும்மா விட முடியுமா? இது ஒண்ணு இவங்க சொத்து இல்லைல்ல, அதானே பொது சொத்து. நகைங்களை ஒப்படைச்சுதான் ஆகணும். அம்மா, இந்த விஷயத்துல ஊரே உங்களுக்கு எதிரா இருக்கு. நகைங்களுக்கு நீங்க தாம்மா பொறுப்பேத்துக்கணும். இன்னும் 2 நாள்ல எப்படியாவது நகைங்களை ஒப்படைங்கம்மா. அப்படி இல்லைன்னா உங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியதா இருக்கும். ஐயா, எனக்கு புரியல. இந்த நடவடிக்கைன்னு சொல்றீங்களே, அது எந்த மாதிரி நடவடிக்கை? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஏப்பா, முடிவை சொல்லிடலாமா? சொல்லிடுங்க ஐயா. நாங்க ஊர் பெரியவங்க எல்லாம் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். இன்னும் 2 நாள்ல சாமுண்டீஸ்வரி அம்மா நகைங்களை ஊர் முன்னாடி ஒப்படைக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க பஞ்சாயத்து தலைவர் பதவியை ரத்து செய்ய சொல்லி கவர்மெண்ட்டுக்கு சிபாரிசு செய்வோம். அது மட்டும் இல்ல, அப்புறம் அவங்க கோயிலுக்குள்ளேயே நுழையக்கூடாது. பொங்கல் வைக்கிறது, சாமி கும்பிடுறதுன்னு எதுக்கும் நாங்க அனுமதிக்க மாட்டோம். அது மட்டும் இல்லம்மா, நாங்க ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம்.